இதெல்லாம் ஸ்டாக்கு கிடையாது, பேனியர் பாக்ஸு. இது வந்து போட்டிருக்குறாங்க, ஓனரே போட்டிருக்குறாங்க. அடிஷ்னல் ஆக்சசரிஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிராண்டுன்னு தெரில. ஸோ தேர்ட் பார்ட்டி பிராண்ட் இது என்னன்னு தெரில எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வண்டி ஸ்டாக்காக தான் இருக்குது, வேறு எந்த வித சேஞ்சஸும் பண்ணல, எந்த வித ஆக்சசரிஸும் ஆட் பண்ணல அவங்க. ஸோ வண்டி நான் சொன்ன மாதிரி இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை. பிரேக்கிங் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. பிரேக்கிங் மித்த பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் வீக்குங்க. ஏன்னா இதுலேயே நிறையா மாடல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், காரு மாதிரி நிறையா மாடல் வச்சுருக்குறாங்க. ஸோ இதோடைய அப்பாச்சி RTR 160 டாப் எண்டில் ஐ திங்க் தே கிவிங் டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதையும் ஓட்டி பார்ப்போம். அதுவும் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மித்தபடி ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஓட்டலை. இது ஒரு குட்டி அண்ட் தென் ஓடோ, அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஹை ஸ்பீடு கல்குலேட் பண்ணுற இது இருக்குங்க. அதில் ஹை ஸ்பீடு 114 வரை போயிருக்கிறாங்க ஓனரு. ஸோ ஹை ஸ்பீடை க்ளாக் பண்ணுது, ஹை ஸ்பீடை ட்ராக் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. ஒன்று பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க பைக்கு. இன்ஜினோடைய நாய்ஸு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இதில் ஸ்லிப்பர் கிளச்சு கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கிளச்சு. சேம் அந்த FZ16 அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து R15 V3 ஓட்டுறனால நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி தெரியாது, ஸ்லிப்பர் கிளச்சுனா என்னென்னு கூட தெரியாது. இந்த R15 V3 ஓட்டி நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச்சுனால் என்னென்னு தெரியுது. இப்போ ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க ஸ்லிப்பர் கிளச்சு, உண்மையிலே ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். ஸோ அந்த வண்டி நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூங்க. என்ன இது எல்லாமே பாடிலாம் சூப்பராக இருக்குங்க. அந்த அப்பாச்சியில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கைண்ட் ஆஃப் அன் ஆஃப் ரோடிங். அவ்வளோதான். Time is around 7:44 the morning. Oh, sorry. Okay. ஸோ இந்த பைக் இன்னைக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது எப்படி இருக்குது, எப்படி யாருக்கு சூட் ஆகும், வாங்கலாமா என்னங்கிறது பார்ப்போம். ஆனால் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4,720 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இருந்தாலும் யார் ஓட்ட தெரியாம ஓகே டன் 4,720 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும், அதோடைய புல்லாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இன்ஜின் பிரேக்கிங் ஆகி நல்ல டியூனான வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, யமஹாவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின பைக் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பைக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அந்த நாய்ஸ், அந்த பியோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இன்ஜின் நாய்ஸ், அந்த மாதிரி இருக்குது. வாங்கி நம்மெல்லாம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் இன்ஜின் டியூன் ஆகும். கம்பெனிலேருந்து வெளியாகிறப்ப இன்ஜினெல்லாம் பிரேக்கிங் பண்ணி டியூன் பண்ணி கொடுத்துருவாங்க போல். அப்படி தான் இருக்குது வண்டி. ஸோ லாங் லாஸ்டிங்கான்னு கேட்டால் தெரியலைங்க. இது எவ்வளோ நாளைக்கு இதோடைய இன்ஜினோடைய லைஃப் வரும், எவ்வளோ ரிலையபிலிட்டி இருக்குன்னு தெரியலைங்க. ஸோ அதான் பிரச்சனை. டிவிஷன் ஆஃப் செகண்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ரியாக்டே பண்ணுது. இது ஆக்சுவலாக இது நான் ஓட்டுறப்ப இது ஏபிஎஸ்ங்கிற ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. இது டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இருந்தாலும் அதோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தெரியணும்ல, ஏபிஎஸ் தான் ஓட்டுறோங்கிற ஒரு இது இருக்கணும். அது இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த வண்டி. பிரேக்கிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதோடைய ஹையர் வெர்ஷன், அந்த டாப் மாடல்னு சொல்லக்கூடிய அந்த இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்களே, ஸோ அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை எனக்கு. நான் இது வரைக்கும் ஓட்டினது இல்லை. அது நல்லா இருக்கா டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதான் என்னன்னு தெரில. இவங்க பிரேக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு வண்டியை நல்லா போட்டுட்டு பாருங்களேன், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்லா இருக்குது. அவ்வளோ விஷயம் லோடட் இந்த வண்டியில்.
எல்லாமே டிஆர்எல் எல்இடிஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் எல்இடி எல்லாமே கொடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கொடுத்துட்டு இந்த பிரேக்கிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது அந்தளவுக்கு சரி இல்லை. நீங்கள் மித்தது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்கிங்கை நல்லா கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு தோணுச்சு. ஓகே, அப்புறம் இந்த வண்டியை வந்து 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க டிவிஎஸ் சைட்லேருந்து. 5 years வாரண்ட்டி அண்ட் தென் 60,000 kilometers, 60,000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து இன்ஜினில் எந்த வித பிரச்சனையும் வராது, நாங்கள் வாரண்ட்டி தரோன்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வண்டி என்றைக்கு வெளியாக்குறீங்களோ அன்னையிலேருந்து 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது இந்த வண்டிக்கு. 2021 மாடல் அப்பாச்சி இது. இப்போ மேபி அப்கிரேடட் ஏதாவது சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வருஷம் தான் அப்கிரேட் வருது ஒவ்வொரு வண்டிக்கும். அதுக்கும் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10,000 கூட்டியிருப்பாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நான் சொன்ன பெரிய பிரச்சனை இந்த வண்டியில் என்னென்னா, இந்த வண்டி வேலை இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு அந்தளவுக்கு ஒரு அறிவு இல்லை இதை பற்றி. ஆனால் இப்படி வாபிள் ஆகுது இந்த வண்டி, தெரியுதா உங்களுக்கு? இது இன்னும் வாபிள் ஆகும். இன்னும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய் விட்டேன்னா இன்னும் வாபிள் ஆகுது இந்த வண்டி. இப்படி போனால் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? ரொம்ப வாபிள், இதை விட நல்லா வாபிள் ஆகுது இந்த வண்டி. இப்போ எனக்கு வீடியோவுக்கா என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு கம்மியான இதுலேயே வாபிள் ஆகுது. பார்த்திங்கன்னா இது நம்ம கொடுக்குற காசுக்கு இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. இன்ஜினை நல்லா டியூன் பண்ணியிருக்கிறாங்க, பில்ட்டு நல்லா இருக்குது, எல்இடி ட்ரீட்மெண்ட்ஸ் அங்கங்கே, ஃப்ரண்ட் போர்ஷன் நல்லா செக்ஸியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்குது. மித்த பைக்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நிறைய விஷயம் லோட் பண்ணியிருக்காங்க இதில். ஒன்று, சீட்டிங் பொசிஷன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. மித்த ரைடர்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இதுதான் ப்ளஸ்ஸு எனக்கு பட்டது. மைனஸ்ன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பிரேக்கிங் இதில் ஒரு இஷ்யூ, கண்டிப்பாக இஷ்யூ இருக்குது. அண்ட் தென் செகண்ட் கம்ஸ், இப்போ இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, புல்லிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஹை ஸ்பீடும் உங்கள் ஓனர் கிளாக் பண்ணபடி 114 போயிருக்கு. எந்த அளவுக்கு டாப் ஸ்பீடு என்ன இருக்குதுன்னு தெரில. அதை மேபி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் அதை செக் பண்ணலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த வாபிள் ஆகிறது எல்லா பைக்ஸ்லேயும் வருதா அப்படின்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி ஃப்யூச்சரில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேவைப்பட்டுச்சுன்னா யாராவது சொல்லுங்கள். நம்ம அடுத்து இதோடைய ஃபுல் வீடியோ போடலாம். ஓகேவா? டேக் கேர், பாய்.